கட்டு ஆனாரு ஆஸ்ட்ரோநாட். என் பேரு கட்டு. இந்த இந்தியாவிலே இந்த நிலாக்குள்ள காலடி எடுத்து வச்ச குழந்தை நான் தான் அப்படின்னு சொல்லி கட்டு அந்த பிளாக நிலாவில அப்படியே பிக்ஸ் பண்றான். ஏ, நான் சாதிச்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன், ஏ நான் சாதிச்சிட்டேன். அப்படி என்னடா சாதிச்ச? வாய மூடு, இல்லனா அம்மா வாய்ஸ் கேட்ட உடனே. அப்புறம் கட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு கேக்குறான், என்னடா இது, நிலால இருந்து நான் பூமிக்கு எப்படி வந்தேன்? நிலால இருந்து பூமிக்கா? ஏதோ கனவு கண்டிப்பா கண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்பனா அது உண்மையா கிடையாதா? இப்படி பெட் மேல படுத்து தூங்கிட்டு இருந்தா நிலாக்கு போக முடியாது கட்டு. எனக்கு தெரியும், ஆனா கண்டிப்பா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா நிலாவுக்கு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி நிலாக்கு போகிறதுக்கான எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தர கால் பண்ணி கூப்பிடுறான். பண்டி, பிங்கி, குட்டி அப்புறம் ஹரி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. சிங்கி, இந்த கட்டு எதுக்காக எல்லாரையும் ரெடியா வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கான்? அது என்னன்னு அவனே வந்து உங்களுக்கு சொல்லுவான். அப்புறம் என்ன, கட்டு அங்க ஒரு லீடர் மாதிரி கம்பீரமா நடந்து வந்து சொல்றான், நண்பர்களே, எனக்கு ஒரு கனவு இருக்கு. நிலாவுக்கு நான் போயே தீருவேன். அப்புறம் அங்க போய் இந்தியா பிளாக நான் பறக்க விடணும். அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரு கனவை நனவாக்குறதுக்காக நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி சொல்லுங்க, உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா உனக்காக நாங்க உதவி பண்ணுவோம். நண்பர்களே, எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்னன்னா, மூனுக்கு போகணும்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஒரு ராக்கெட்டை தயார் பண்ணுவாங்க. அதனால இப்ப நாம கூட ஒரு ராக்கெட்டை தயாரிக்கணும். அப்புறம் அதுக்கோட பேரு வைக்க போறோம் மூன் எக்ஸ்பிரஸ். அட, இந்த ராக்கெட் பண்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப அசால்ட். நான் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ராக்கெட் எப்படி பண்றதுன்னு வீடியோ பார்த்தேன். என்னது, நிஜமாவா? எப்படி வண்டி பண்றது? இந்த ராக்கெட்டை பண்றதுக்கு நமக்கு தேவையானது சில கார்ட்போர்ட், அதுக்கப்புறம் கேஸ் பலூன்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அப்புறம் டேப். சரி வாங்க, தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவையான பொருட்கள் எல்லாமே சீக்கிரமா கொண்டு வராங்க. அப்புறம் என்ன, அவங்க அந்த ராக்கெட்டை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அழகான சூப்பரான ஒரு ராக்கெட்டை தயார் பண்றாங்க. அப்புறம் அது மேல எழுதிருப்பாங்க மூன் எக்ஸ்பிரஸ். கட்டு, அப்புறம் வேற என்ன? வா வந்து உட்காரு, சீக்கிரமா நீ மூனுக்கு போற நேரம் வந்தாச்சு. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இல்லனா என்னால இது சாதிச்சிருக்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஹரி மற்றும் பண்டி அவங்க கட்டியிருந்த அந்த கயிறை கழட்டிடுறாங்க. ஆனா என்னடா இது, அது கொஞ்சம் கூட பறக்க மாட்டேங்குது. அது இருக்கிற இடத்துல இருந்து என்னடா இந்த ராக்கெட் பறக்க மாட்டேங்குது? இன்னுமே நிறைய கேஸ் பலூன்ஸ் இந்த ஒரு ராக்கெட்டுக்கு கட்டணும் போல இருக்கு. அப்பதான் இது பறக்கும். பசங்க எல்லாருமே சேர்ந்து இன்னுமே நிறைய பலூன்ஸா கட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ராக்கெட் முழுவதும் பலூன்ஸோட நிறைஞ்சிடுது. ஆனா அப்ப கூட இந்த ராக்கெட் பறக்கவே இல்ல. கட்டு பாவம் ரொம்பவே சோகமா இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சில காக்காங்க வந்து அந்த பலூன்ஸ் மேல உட்காருதுங்க. அது உட்கார்ந்த உடனே ஒரு பலூனா உடைய ஆரம்பிக்குது. என்ன இது? ஓ, என்ன இது? கட்டு, சீக்கிரமா ராக்கெட்ல இருந்து கீழே இறங்கிடு, இல்லனா அது இன்னும் கூட அட்டாக் பண்ணிடும். கட்டு பயந்து போய் ராக்கெட்ல இருந்து அவன் கீழே இறங்கிடுறான். என் தலை முடியாவது மிஞ்சிச்சு. அவன் பாவம் ரொம்ப சோகமா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறான். சிங்கி, குட்டி, பண்டி மற்றும் ஹரி எல்லாருமே கட்டு கிட்ட போய் உட்கார்றாங்க. நிலாவுக்கு போற என்னோட கனவு நிறைவேறுமானு தெரியல. கண்டிப்பா அதுக்கான வர வழி இருக்கும். கட்டு, நீ டென்ஷன் ஆகாத. அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுது. கட்டு டின்னர் டேபிள்ல ரொம்ப சோகமா உட்கார்ந்து ஜன்னல் வெளியே இருந்த அந்த நிலாவையே அவன் பாத்துக்கிட்டு இருப்பான். என்னாச்சு கட்டு, எதுக்கு கவலையா இருக்க? இவன் நிலாவுக்கு போகணுமாமா, அதனாலதான் சோகமா இருக்கான். இவனும் இவனோட நண்பர்கள் சேர்ந்து ஒரு ராக்கெட் தயாரிச்சாங்க. ஆனா அதனால பறக்க முடியல. ஓ, அதான விஷயம். அட கட்டு, முதல்லயே என்கிட்ட சொல்லிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ண தேவையே இல்ல, தெரியுமா? என்னப்பா, எனக்கு புரியலப்பா. அட, சீக்கிரமா டின்னரை நீ முடி, அதுக்கப்புறம் நாம நிலா கிட்ட போகலாம். ஓகே அப்பா அப்படின்னு சொல்லி அவன் சீக்கிரமா அவனோட டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடுறான்.
அப்புறம் கட்டு, சிங்கி, மம்மி மற்றும் அப்பா எல்லாருமே கார்ல உட்கார்ந்து எங்கேயோ போறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கார் நிக்குது சிட்டி பிளானிட்டோரியம் கிட்ட. வாங்க உள்ள போகலாம். அப்பா எல்லாரையும் ஆடிட்டோரியம்க்கு கூட்டிட்டு போறாரு. அங்க எல்லாருமே உட்கார்ந்து சோலார் சிஸ்டமை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. மர்க்யூரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் மற்றும் புளூட்டோ. சோலார் சிஸ்டமோட எல்லா பிளானட்ஸையும் பார்த்து கட்டு மற்றும் சிங்கி அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்களா, எப்படி இருந்துச்சு சோலார் சிஸ்டம் ஷோ? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா அப்பா, நிஜமாலே ரொம்ப அழகா இருந்தது. வாங்க இன்னொரு ஆடிட்டோரியமுக்கு போலாம். அப்புறம் அப்பா பக்கத்துல இருக்க இன்னொரு ஆடிட்டோரியம்க்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஸ்கிரீன் மேல அவங்க பாக்குறாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ரொம்ப வேகமா அங்க இங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கு எதிரில 2 கன் அவங்க வச்சிருப்பாங்க. குழந்தைங்களா, இந்த கேம் ரொம்ப சிம்பிள். ஸ்கிரீன்ல ஷூட்டிங் ஸ்டார் தெரியுதா? அப்பா, ஆனா இது ரொம்ப வேகமா அப்படியே பறக்குதுப்பா. நீங்க 2 பேரு வேகமா ஓடுற இந்த ஷூட்டிங் ஸ்டாரை ஷூட் பண்ணணும். ஓ, இது செம்மையா இருக்க போகுது. சரி வாங்க, உங்க கன்னை எடுத்துக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. கட்டு மற்றும் சிங்கி அவங்க அவங்களோட கன்ஸ் எடுத்து அந்த ஸ்டாரை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது ரொம்பவே வேகமா மூவ் ஆயிட்டு இருந்ததால அவங்களால ஷூட் பண்ண முடியல. நான் நினைச்ச அளவுக்கு இது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு முதல்லவே தெரியும் இது நீ நினைச்ச அளவுக்கு ஈஸி இல்லன்னு. ரொம்ப சோகமா கட்டு மற்றும் சிங்கி அப்பாவை பாக்குறாங்க. அட கட்டு, என்ன இதுக்கு பாக்குற நீ? குறி வச்சு நல்லா ஆடி. இந்த தடவை கட்டுவோட கவனம் வேறுமே அந்த ஷூட்டிங் ஸ்டார் மேல மட்டும் இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்டார் கரெக்டா அவங்க கன்னுக்கு நேரா வரும்போது அவன் ஷூட் பண்றான். அப்ப உடனே இந்த வாட்டி அவனோட குறி பர்ஃபெக்ட்டா இருந்தது. சரியான இடத்துக்கு போய் ஷூட் ஆகுது. அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் மாயமாயிடுது. நீ செம்மையா பண்ணிட்ட கட்டு. ஷபாஸ் செல்லம், ஷபாஸ். அவங்க அப்பா அவனை புகழ்ந்து பேசின பிறகு கூட அவன் என்னமோ ஒரு சோகமா தான் இருந்தான். அப்பா, ஆனா அந்த நிலாவுக்கு இன்னும் போகலையேப்பா. எனக்கு தெரியும்பா, தெரியும். நெக்ஸ்ட் அதான். அப்பா அவனை ஒரு குட்டி கேபின்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு சிமுலேட்டர் சேரை வச்சிருப்பாங்க. வாங்க உட்காருங்க. அவன் சீக்கிரமா போய் அந்த சிமுலேட்டர் சேர் மேல ஏறி உட்கார்ந்துடுறான். அதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்ச நேரத்திலே ஏதோ அவன் ஒரு நிலாவுக்குள்ள இருக்கிற மாதிரியே அவனுக்கு தோணும். சவுண்ட் எஃபெக்ட்ஸோட சேர்த்து அப்படியே சில்லுன்னு காத்து. அவன் இப்ப அந்த சிமுலேட்டர் சேர்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கூட தோணாது. அப்படியே அவனுக்கு நிலாவுல இருக்க மாதிரி இருக்கும். அப்பா, நான் நிஜமா நிலாவுக்கு வந்துட்டேன். அப்பா, இந்த நிலா பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. நீங்களும் சிங்கியும் அம்மாவை கூட இங்க வந்துருங்க. இங்க அவ்வளவு நல்லா இருக்குப்பா. அப்பா, நீங்க ஆபீஸ்க்கு போக தேவையில்ல, நான் ஸ்கூலுக்கு போக தேவையில்ல. யோசித்து பாருங்க, லைஃப் செம்மையா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த சிமுலேட்டர் மிஷனை ஆஃப் பண்றாங்க. அப்புறம் அவன் இப்ப ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டான். அப்புறம் அவன் சிமுலேட்டர் மிஷன்ல இருந்து கீழே இறங்குறான். அங்க சிங்கி அப்புறம் அம்மா கூட இருப்பாங்க. நிஜமான உலகத்துக்கு வந்துரு மகனே, ஏன்னா இது நிலா கிடையாது, பூமி. ஏன்னா இங்க நீயும் ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் அப்பாவும் ஆபீஸ்க்கு போகணும். புரியுதா? மறுபடியும் நான் முட்டாளாயிட்டேன். நீ புதுசா என்னடா முட்டாளாகிறது? ஏற்கனவே நீ ஒரு முட்டாள் தானே. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.